அவருக்காக பார்த்து பார்த்து இந்த காஃபி போட்டிருக்கேன். கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். இதுக்கு மேல அவர் என்கிட்ட கோவத்துல இருக்கவே மாட்டாரு. என்னைய வைஃபா ஏத்துக்கிடுவாரு. நானும் அவருக்கு நல்ல வைஃபா இருக்க போறேன். அப்பதானே அவருக்கு என்னை பிடிக்கும். ஃபர்ஸ்ட் போய் அவரை எழுப்பி இந்த காஃபியை கொடுப்போம். ஏங்க 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 எழுந்துருங்க. எழுந்துருங்க, உங்களுக்கு தான் நான் காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஆமா, இந்தாங்க வாங்கிக்கங்க. என்னமே அப்படிதான். இந்தாங்க. ஏன் என் கையால போட்டா குடிக்க மாட்டீங்களா? உங்களுக்காக சீக்கிரமா முடிச்சு சீக்கிரமா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க. புடிங்க. இத வாங்கலாமா வேண்டாமா? அடிப்பால என்னமோ தெரியலையே. ஏங்க உங்களதான். புடிங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ இது இருக்கு. ஐயோ எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க முதல்ல. நீங்க ஏன் புருஷே, நான் உங்க பொண்டாட்டி. உங்க காலை தொட்டு தினமும் கும்பிடணும். ஆமாங்க, பொண்டாட்டி தினமும் புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இத்தனை நாளா உங்க ஆசீர்வாதத்தை நான் வாங்கவே இல்லை. இப்போ என்னைய நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இனி நம்ம ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும். அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். மாட்டேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி இல்ல, தீர்க்க சுமங்கலையா பூவோடையும் பொட்டோடையும் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லுங்க. புதுசுலாம் இல்ல, அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணணும். சொல்லுங்களா? ஏங்க விளையாடாதங்க, இது வாழ்க்கை விஷயம். ஒழுங்கா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏங்க நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் தானே குழப்பமா இருக்கீங்க? இங்க பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனி நீங்க ஹஸ்பண்ட், நான் வைஃப். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். என்ன செய்ய சொன்னாலும் அப்படியே செய்வேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க இது நம்ம லைஃப் விஷயம், இப்படிலாம் சொல்லாதீங்க. இனி உங்களுக்காக நான் நிறைய மாத்திக்கிடுவேன். எனக்காகவும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற வேண்டியிருக்கும். அப்படி மாறலனாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். காஃபி குடிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் டிஃபன் ரெடி பண்ணிடுவேன், சாப்பிடலாம். ஆமா, இனி நான் தான் வீட்ல சமைக்க போறேன். வேண்டாங்க, அத்தைக்கு வயசாகுதுல்ல. இனி நான் இந்த வீட்ல எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிடியே. அத்தை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம், நானே எல்லாத்தையும் செய்யறேன். வேணும்னா அத்தை கிட்ட ரெசிபி கேட்டு எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு அந்த மாதிரி சமைக்கிறேன், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காஃபி குடிங்க, சூப்பரா இருக்கும். நான் நல்லா சமைப்பேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உங்க அம்மா அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அத்தைட்ட கேட்டு நான் கத்துக்கிறேன். சும்மா ரூம்லயே இருக்கிறதுக்கு நான் என்ன பெட்டா இல்ல கட்டலாம்? உங்களோட வைஃப் தானே, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு செய்யறது என்னோட வேலை. அதனால இனி ரூமுக்குள்ள எல்லாம் இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் என்ன தேவை தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து செய்வேன். சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கும். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. சுட சுட இட்லியும் சிக்கன் குழம்பும் வைக்க போறேன். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு போகணும். சூப்பரா இருக்கும். நான் போய் எல்லாத்தையும் 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. மறக்காம காஃபியை குடிச்சிருங்க. சிக்கன் குழம்பு
மடுமவளே அமுதா, எதுக்கு இப்படி வந்து நின்னுட்டு அத்தை சொட்டன்னு கட்டிட்டு கிடக்கா? அத்தை, கிச்சன்ல யாரும் சமைச்சு வச்சிருக்காங்க அத்தை. அப்படியா? ஆமா அத்தை. என்னமோ சரியில்லை, மறுபடியும் பேய் பிசாசு எதுவும் வந்துட்டோ தெரியல. வாங்க அத்தை, வீட்டை விட்டு ஓடிடுவோம். அத்தை, நான் தான் சமைச்சேன். என்னது, நீ சமைச்சியா? ஆமா அத்தை, நான் தான் செஞ்சேன். எம்மாடி மடுமவளே, இதுக்கு தான் காலங்காத்தாலும் முழிக்கணுங்கிறது. இப்படி இழுத்து போட்டுட்டு தூங்குனா உனக்கு என்ன தெரியும்? காலையில தூங்கி முழிச்சு நான் வந்து உட்கார்ந்துருந்தேன். என் மகன் ஆசீர்வாதமும் தோட்டத்துக்கு போறதுக்காக வந்து உட்கார்ந்துருந்தான். அப்போ ரூபி தான் எங்களுக்கு காபி எடுத்துட்டு வந்து தந்தா. அவ தான் இன்னைக்கு சமைக்க போறேன்னு சொன்னா. நீ இவ்வளோ லேட்டா முழிச்சு வந்து அதிர்ச்சியானா என்ன அர்த்தம்? இதுக்கு தான் விடிய காலம் முழிக்கணுங்கிறது. அது இன்னைக்கு தான் கொஞ்சம் தூங்கிட்டேன். எல்லா நாளுமே இப்படி தூங்கிட்டு கிடப்பேன். இன்னைக்கு அசந்து தூங்கிட்டேன். திடீர்னு கிச்சன்ல போய் பார்த்தா எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருந்து. நான் ஒரு நிமிஷம் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். யார் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான்ட்டு. அதான் வாடி வந்து உங்ககிட்ட கேட்டேன். ரூபி தான் செஞ்சாலோ? ஆமா, ரூபி தான் செஞ்சா. இனி அவ தான் எல்லா வேலையும் செய்யவும் போறா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தேய், நான் பாத்துக்கிட்டேன். ரூபி, நீ தினமெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். முதல்ல உனக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ண பாரு. அதுக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். இல்லத்தே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செய்யறேன். இல்லம்மா வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிட்டேன். ஆமாடா, அவடா செஞ்சுட்டு போட்டுமேம்மா. அவ செஞ்சா கொஞ்சம் வாய்க்கு ருசியா இருக்கும். அப்படின்னா நான் செஞ்சா உங்களுக்கு ருசியாவே இருக்காதோ? நான் என்ன உப்பு காரம் ஒண்ணுமே போடாமலே சமைக்கேன்? எல்லாம் நல்லா ருசியா தானே சமைக்கேன். உங்களுக்கு நாக்கு சரியில்லைன்னு நினைக்கேன். வயசாக உங்களுக்கு டேஸ்ட் தெரிய மாட்டேங்கி. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் ஹோட்டல் ஹோட்டல்னு ஓடுறீங்க. அந்த குழந்தை கடை போட்டா அங்க ஓடி போயிடுறீங்க. இதால ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா? நான் என்ன வீட்டுக்கு மொத்த பேருக்குமா வாங்கியேன்? ஏன் ஒட்டிக்கு மட்டும் தானே வாங்கி சாப்பிடியே. அதுல என்ன செலவு வந்துட போகுது? வயசான காலத்துல இந்த ஆசையை கூட நான் நிறைவேற்றிக்கிட கூடாதா? எல்லாம் உங்க மகன் கொடுக்குற இடம். அதனாலதான் ஹோட்டல் ஹோட்டல்னு ஓடுறீங்க. அவிய கிட்ட சொல்லணும். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் அப்படிதான் போவேன். வீட்டுல நீ என் பேத்தியே சமைக்கட்டாவோ, சமைச்சாதான் நல்லா இருக்கும். அப்போ நான் சமைக்கிறதெல்லாம் நல்லா இல்லை அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா, நீ சமைக்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அவ செஞ்சா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி மார்க் போட முடியாதுமா. அவ இந்த வீட்டுல இன்னைக்குதான் சமைச்சிருக்கா. நீங்க என்ன சாப்பிட்டு கூட பார்த்திருக்க மாட்டியே. அதுக்குள்ள அவ கூட நீ ஒப்பிட்டு பேசுறீங்களோ? சீச்சி இல்லம்மா, ஒப்பிட்டும் பேசல உப்பிட்டும் பேசல. நான் பொதுவாதமா பேசியேன். உனக்கு வயசாவது பத்தியா? ரூபியை சமைக்கட்டுமே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்னால முடியா, நான் சமைக்கிறேன். முடியாத அன்னைக்கு வேணா இந்த மாதிரி செய்யட்டும். அத்தை, நானே செய்யறேன் அத்தை. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல. என் புருஷனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து நல்லா பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டா? அப்படி சொல்லல அத்தை, எல்லாருக்கும் சேர்த்துதான். நானே சமைக்கிறேன் அத்தை. ஆமா, காலையில அப்படி என்ன செஞ்சா? இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சிருக்கேன் அத்தை. என்னது, சிக்கன் குழம்பா? ஆமா அத்தை, ஃப்ரிட்ஜ்ல சிக்கன் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து குழம்பு வச்சுட்டேன். ஒரு விஷயம் பெரியவா இருக்கால, விட கேட்கணும்லாம் இல்ல. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண வேண்டியது. ஏத்த, என்னாச்சு? என்னாச்சா? நான் அந்த சிக்கனை மதியத்துக்கு வச்சுக்கலாம்னு நினைச்சேன். நீ காலையில இட்லிக்கு செஞ்சிருக்கானே? அத்தை, அது வந்து அப்படி என்ன காலையில டிஃபனுக்கே நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை? இல்லத்த, நல்லா இருக்கும்னு நினைச்சு செஞ்சேன். இங்க பாரு, இது ஒண்ணு உன் வீடு கிடையாது. இங்க எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்யணும். நான் அதை மதிய குழம்பு வைக்கலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். இல்லைன்னா கூட்டு மாதிரி வச்சுட்டு ரசம் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னன்னா காலையில இட்லிக்கு குழம்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு சட்னியோ சாம்பார் வைக்க தெரியாது உனக்கு? இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்திருக்கா. காலையில நாங்க என்ன சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாம்பார் சட்னி தானே வச்சு சாப்பிட்டியோம். இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா? சாரி அத்தை. விடுமா, வேணா வேணும்னே செஞ்சா. ஏதோ தெரியாம செஞ்சிட்டா. தெரியாம இப்படியா செய்வாங்க? காலையில யாரு சிக்கன் குழம்பு ஊத்தி இட்லியை தின்னுட்டு இருப்பா? இன்னைக்கு என்ன விசேஷ நாளா? மதியம் ஏதாவது செய்யலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். அதை காலையில செஞ்சு எல்லாம் வேஸ்டா போச்சு. ஒருத்தரும் திங்க மாட்டாவ. அந்த ஆளு குப்பைக்கு தான் போகுது. போவாதுமா, மதியத்துக்கு சூடு பண்ணி வை, எல்லாரும் சாப்பிடலாம். நல்லாவே இருக்காது அத்தை. சாப்பிட்டு பாருங்க அத்தை, நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்காதுன்னு என்கிட்ட நீ சொல்றியோ? எனக்கு தெரியாதோ எது எது எப்படி சமைக்கணும் எப்படி சாப்பிடணும்னு? சாம்பார் வச்சிருந்தா கூட நான் நல்ல விஷயம் பண்ணிருக்கான்னு நினைச்சிருப்பேன். உட்காந்து கறி குழம்பு வச்சாலாம். சாரி தாய், நீ இட்லி வச்சா சாம்பார் சட்னி செய்யறேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம். முதல்ல உனக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ணு. அது சரியானாலே போதும், எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏங்க இருங்க,
இட்லியை வச்சு கோழி குழம்புலாம் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல இல்ல வேண்டாம். காலையில கோழி குழம்பு யார் சாப்பிடுவா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஐயா பேராண்டி, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயா. உன் பொண்டாட்டி உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கா. பாட்டி நான் காலையில சிக்கன் குழம்புல சாப்பிட மாட்டேன் பாட்டி. ஜோசப் அம்மாவோட சட்னி அரைச்சி எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போப்பா. இல்லம்மா வேண்டாம். நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க ஒரு இட்லி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தா சாப்பிடுங்க, இல்லனா வேண்டாம். எனக்கு வேண்டாம் சொல்றேல விடு. நான் வெளிய சாப்பிட்டுக்கிறேன். அம்மா போயிட்டு வரேன் பாட்டி, போயிட்டு வரேன். என்கிட்ட சொல்லாமலே போறாரு. ரூபி அத்தை பாத்தியா, அவன் சாப்பிடாமலே போயிட்டான். இதுக்குதான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு என்கிட்ட கேட்டு செய்யன்னு சொன்னேன். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும். என் பிள்ளை என்ன சாப்பிடான்னு எனக்கு தெரியாதா? சிக்கன் குழம்புன்னு ஒன்று ஓடிட்டான். உன் இஷ்டத்துக்கு ஒன்று செய்யாது என்னட்டு எதுனாலும் என்கிட்ட கேட்டு செய், சரியா? சரிதே. மதியத்துக்கும் அங்கேயே சாப்பிட்ருவான். உன்னால 2 வேளை ஹோட்டல்லே சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்படி இருந்தா உடம்பே கெட்டு போயிடும். உன்னை யார் தான் சமைக்க சொன்னது இன்னைக்கு? அத்தை அது வந்து இனி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காத. ஆமாடா, நான் தான் சமைக்க சொன்னேன். எதுக்கு அவன் மேலே கோவப்படியா? அவன் நல்லா ருசியா சமைப்பா. ஆமா, ஒரு நாள் செய்யறதுக்குள்ள உங்களுக்கு ருசியா சமைச்சிருவா. என்ன நீங்க சாப்பிட்டு கூட பார்க்கல? நான் அவைய வீட்டுக்கு போயிருக்கும் போது சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அவன் நல்லா ருசியா தான் செய்வா. அவளே சமைக்கட்டுமே. நீ இவளே செஞ்சா என் மகன் இதை ஓடிய பத்தியெல்லாம் இந்த மாதிரி தான் ஓடுவான். நானே செஞ்சுக்கிட்டே, இதுல யாரும் தலையிட வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத மாவு, புருஷனுக்காக ஆசையா செய்யறா. ஆமா, நல்லா ஆசையா செஞ்சா. அவன் தான் சாப்பிடாம ஓடியானே. இதெல்லாம் நல்லா இல்ல தேய். என்கிட்ட கேட்டாது செய்யணும். அத்தை நான் கேட்டு செய்யறேன். வேண்டாமா, நானே பாத்துக்கிட்டேன். அவ்வளவு வேஸ்டா போச்சு. என் மகன் சாப்பிடல, நானும் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். என் புருஷனும் சாப்பிடல. அதெல்லாம் என் மகன் ஆசீர்வாதம் சாப்பிடுவான். அவியெல்லாம் காலையில எல்லாம் சிக்கன் குழம்புலாம் விரும்பி சாப்பிட மாட்டாவ. காலையில தோட்டத்துக்கு போகும்போதே ரூபி சொல்லிட்டா, இன்னைக்கு இட்லியும் சிக்கன் குழம்புன்னு தோட்டத்துக்கு கொண்டு வந்துருங்கம்மான்னு என் மகன் ஆசீர்வாதம் சொல்லிட்டு தான் போனான். அதனால நான் இப்ப இட்லியும் கோழி குழம்பும் சாப்பிட்டுட்டு என் மகன் ஆசீர்வாதத்துக்கும் எடுத்துட்டு போறேன். என்னமோ பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். இனி நீ சமைக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாட்டி அத்தை என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவ கிடக்கா, அவளும் ருசியா சமைக்க மாட்டா, சமைக்கிறவளையும் விட மாட்டா. இந்த வீட்டுல நீ சமைச்சி அதிகாரத்தெல்லாம் நீ கையில எடுத்துக்கிடுவியோன்னு பாக்கா. அவளோட அதிகாரம் எங்க பறி போயிடுமோன்னு நினைக்கா. அதனாலதான் நீ சமைக்க வேண்டான்னு சொல்லிட்டு போறா. நீ அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்கிறாரு. நீ தினமும் சமையல் பண்ணு. பாட்டி நான் சாப்பிடுவேன், என் மகன் ஆசீர்வாதம் சாப்பிடுவான். பாட்டி அவருக்காக தான் நான் ஆசை ஆசையா செய்யறேன். ஆனா அவரே சாப்பிடாம போறாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி. கவலைப்படாதம்மா, மதியத்துக்கு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமையல் பண்ணு. நம்ம 2 பேரும் கொண்டு போய் அவன் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆபீஸ்லயா? ஆமா, ஆபீஸ்ல தான். திட்டுவார் பாட்டி, இங்கே ரொம்ப கோவப்பட்டார்ல. அதெல்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டான், நான் கூட வாரேன். 2 பேரும் போய் ஆபீஸ்ல வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம், சரியாம்மா? இப்போ இட்லியே நம்ம மொச்சுக்குன்னு சாப்பிட்ருவோம். மதியத்துக்கு நல்லா ருசியா சமையல் பண்ணுமா? சரி பாட்டி. அப்பாடா, இப்பதான் மருமக சமையல்லேருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. நம்மளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை இந்த ரூபி பிள்ளைகிட்ட சொல்லி சமைக்க சொல்லணும். இனி தினமும் வாய்க்கு ருசியா விதவிதமா சாப்பிடலாம். காலையில கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன்னு புதுமை தான் விற்கா. நான் காலை முதல் மாலை வரை, ஏன் இரவு வரை கூட கறி மீன்லாம் சாப்பிடுவேன். இனி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கறி மீன் மட்டும்தான்.